செல்லும் இடத்தை வெற்றியாக்கக்கூடிய ஒரு சித்தர் என்னுடைய குருநாதர் மாதிரி ஐயா. எப்ப வந்தாலும் ஐயாவை பார்த்துட்டு போனோம்னா போகக்கூடிய காரியங்கள் கிரீன் டிக் அடிச்ச மாதிரி கிளியர் அப்படின்வாங்க. இந்த ரோட்ல ஆயிரக்கணக்கான வண்டிகள் போவோம். இந்த இடத்துக்கு ஒரு சில மக்களால தான் உள்ள போய் சித்தரை வணங்க முடியும். சித்தர்களை வணங்க வணங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத திருப்பங்கள் அமையும். எனக்கு எதுவுமே வேணான்னா கூட ஐயா கொடுத்துருவார். அப்படியேப்பட்டவர் சாதாரண ஒரு எளிய மக்களா இருந்தா கூட தூக்கி விட்டுருவாராம். பவர்ஃபுல்லானது இதான் திண்டிவனம், அதாவது மேல்மருவத்திலிருந்து வரக்கூடிய திண்டிவனம் போற ரூட்டு. ஆப்போசிட்ல ஐயா இருந்தாராம். இங்க பைபாஸ் ஆண்ட்ல ஐயா இருந்த இடம் இன்னைக்கும் அடையாளமா வச்சிருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட உடம்ப தனித்தனியா ஒட்ட வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. செல்லும் காரியத்தை வெற்றி ஆக்கக்கூடிய ஒரு மகான் சித்தர். இந்த பாரத் பெட்ரோல் பங்கியம் இருக்கும், அதுக்கு நேர் எதிரில் இந்த இடம் வரும். இது இந்த டோல்கேட்ல இருந்து ஒரு 9-10 கிலோமீட்டர்ல வரும். மேல்மருவத்தூர் டோல்கேட்ல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா எதுவுமே கிடையாது. ஐயா கிட்ட வந்து ஒரு கற்பூரம் ஏத்திட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு பவரா வேலை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த போர்டு இருக்கும், இந்த போர்டு இருக்கிற இந்த பாதையில் தான் நம்ம போனோம். அதனால உங்களுக்கு எப்பாவது ஒரு லைஃப் மாறணும் அப்படின்னு நினைச்சா இந்த சித்தரை வணங்கலாம். செல்லும் காரியத்தை வெற்றியாக்கக்கூடிய ஒரு சித்தர். ஏரிக்கரை, அந்த ஏரிக்கரை உள்ள போனோம்னா ஐயாவை தரிசனம் பண்ணலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சர்க்கரை, வெல்லம், எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயா கிட்ட வந்தாலே ஒரு வெற்றி, யோகம், அதிர்ஷ்டம். பைபாஸ்ல இவர் ஆரம்ப காலத்துல இந்த பைபாஸ் தான் போயிட்டு வந்தாராம். பைபாஸ்ல போகும்போது சில வண்டிகள்லாம் இவர் அடிச்சு போட்டிருக்கான். இருந்தாலும் தன்னுடைய உடம்பு தானா அப்படியே ஒட்ட வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எறும்புக இருக்கு பாத்தீங்களா, எறும்புக, ஒரு எறும்பு, ஒரு கொசு, ஒரு சில ஜீவராசி கடிச்சா நம்ம அடிச்சிடுவோம். ஆனா இவர் அப்படி கிடையாது, அப்படியே விட்டுருவார். அந்த ஜீவராசி தன்னோட உடம்ப சாப்பிட்டான்னு சொல்லி எறும்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக உணவாக தந்த ஒரு மகான். அதனால எறும்பு சித்தர் அப்படின்னு இவரை அழைப்பார்கள். பேரு கீரெல்லாம் கிடையாது, சித்தர். கும்பிட்டுங்க, வணங்கும் போது வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க காசே செலவு பண்ண வேணாம். யாரோ போய் பார்க்குற நேரத்தை ஐயாவுக்காக ஒதுக்கிட்டு வந்து பாருங்க, வாழ்க்கை மாறிடும்.